வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். தமிழ் இலக்கியத்தில் விடுகதைகளுக்கு என்ற ஒரு தனி இடம் உண்டு. ஆயிரக்கணக்கான விடுகதைகள் தமிழ் இலக்கியத்தில் உண்டு. அர்த்தமுள்ள, அழகான, ஆழமான வாழ்வியல் பொருள் தரக்கூடிய விடுகதைகள் தமிழில் உண்டு. உங்களுக்கு தெரியும். அந்த விடுகதைகளை எல்லாம் ஆய்வு செய்து ஒருவர் டாக்டர் பட்டம் கூட பெற்றிருக்கிறார். அப்படி ஒரு விடுகதை ஆன்மீக பொருளை உள்ளடக்கிய ஒரு விடுகதை. என்ன தெரியுமா? இங்கிருப்பான் அங்கிருக்க மாட்டான், இங்கிருக்க மாட்டான் அங்கிருப்பான், இங்கும் இருக்க மாட்டான் அங்கும் இருக்க மாட்டான், இங்கும் இருப்பான் அங்கும் இருப்பான், அவன் யார்? இதுக்கு விடை எழுதி அடுத்த வாரம் அனுப்புங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இதுல இதுக்கு சொல்லப்படுகிற ஆன்மீக பொருள் என்னன்னா, இங்கிருப்பான் அங்கிருக்க மாட்டான்னா, இங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து சுகபோகமாக வாழ்ந்து நல்லா இங்கே நியாயமில்லாமல் வாழ்ந்தவன் இந்த உலகத்தில் இருப்பான். ஆனால் பரலோகத்துக்கு போக மாட்டான். இங்கே இருப்பான் அங்கே இருக்க மாட்டான், இங்கே இருக்க மாட்டான் அங்கிருப்பான். இங்கே அவன் சாதாரணமாக வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம், நேர்மைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம், ரொம்ப வறுமையில் இருந்திருக்கலாம், ஆனாலும் உண்மையாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் இங்கே வாழ்ந்திருக்க மாட்டான், பரலோகத்தில் போய் நல்லா வாழும். இங்கேயும் இருக்க மாட்டான் அங்கேயும் இருக்க மாட்டான். இங்கே எல்லாரையும் ஏற்றி பிச்சை எடுத்து உழைக்காம கிடைக்காம வாழ்ந்து இங்கேயும் அவனுடைய வாழ்க்கை ஒரு அடையாளம் இருக்காது, அவருக்கு அங்கேயும் ஒரு வாழ்க்கை இருக்காது. இங்கும் இருப்பான் அங்கும் இருப்பான். இங்கேயும் நெறியோடும் சரியாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக முடிக்கிறவன் பரலோகத்திலையும் போய் வாழ்வான். இந்த விடுகதைக்கு சொல்லப்படுகிற ஆன்மீக பொருள் இது. அதாவது இறைவன் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்துல இது ஒரு டெம்பரரி பிளேஸ். நம்ம இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு கிராஸ் பண்ணும்போது இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு டெம்பரரி பிளேஸ். எனவே பரலோகத்துக்கு போனோம்னா இங்கே நீ எலிஜிபிலிட்டி ஆகணும், இங்கே சரியான வாழ்க்கை வாழணுங்கிறத நம்முடைய முன்னோர்கள் கடவுளை முன்னிறுத்தி ஒழுங்காக வாழணும்னு பயமுறுத்துகிற ஒரு மரபு தமிழ் மரபு. பாரு, சாமி கண்ணை குத்தும், சாமி கேள்வி கேட்பாரு, இப்படிலாம் சொல்லி இந்த உலகத்தில் அவனை சரியா வாழ வைக்கணும். அப்படி வாழ்ந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு புரிதல், ஒரு அறிவிப்பு அல்லது ஒரு டீச்சிங். இந்த கொரோனா வந்தப்போ எல்லா மக்களும் அதிர்ந்து பயந்து போயிட்டாங்க. இப்போ எங்கள் பட்டிமன்ற ராஜா சார் அவர்கள் சொன்னார், ஒன்றும் வேணாம் தம்பி, கோயிலை மட்டும் திறந்து விட்டா போதும், நம்மால் ஃப்ரீ ஆகிடும், மற்றதெல்லாம் கூட நீ போட்டுக்கோ. கோயிலையும் பூட்டின பிறகு தான் ஒரு பீதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். இன்னொரு அழகான ஒரு நாவல் ஆசிரியர் தன்னுடைய நாவல் எழுதுறாரு, இந்த உலகத்தில் கோயில்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் பல மக்கள் பைத்தியம் பிடிச்சவங்களும் ஆயிடுவாங்க. ஏன்னா அவன் புலம்புறதுக்கான ஒரே இடம் கோயில் தான், இல்லையா? அவன் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, அவன் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா கோயிலில் போய் நின்னா அவன் என்னென்ன புலம்ப முடியுமோ புலம்ப முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இறை பக்தியை எல்லா விதத்திலும் உணர்த்துகிற தமிழ் இலக்கியங்கள். நீ இன்னொரு வாழ்க்கை வாழணும்னா இங்கே சரியா வாழணுங்கிறத அழகழகா இலக்கியங்களாகவும் விடுகதையாகவும் போதித்திருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.